உன்னை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உன்னை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தலைவா உம்மில் மகிழ்ந்திடவே தீரத்தாலே அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறினை சிறப்பிக்கின்றோம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், புகழ் பாடிடும். உன்னதரே, பெயருக்கு ஒன்றை இசைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தார்
ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 3 முதல் 10 மற்றும் 19. அந்நாட்களில் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க, அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன்னிடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இமை பொழுதேனும் இனி பிரியாமல் காக்கும் நல் தேவனா
வாழ்வதாக. எல்லாமும் தந்த என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனாக. தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலவாடேன். தாளத்தை இழந்த பாடலை போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமாறே. ஆகாய கங்கை போல் அருள்மழை பொழிபவரே, பூமழை தூவி வந்தன் பொற்பாதம் பணிகின்றே. கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, காலங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாம காக்கும் தேவனாக. எல்லாமும் தந்த என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இரண்டாம் வாசகம். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 17 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் பரத்தமைக்கு அல்ல, ஆண்டவருக்கே உரியது. ஆண்டவரும் உடலுக்கே உரியவர். ஆண்டவரை உயிர்த்தெழ செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தெழ செய்வார். உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோயில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மெசியாவை, அதாவது அருள்பொழிவு பெற்றவரை கண்டோம். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. Alleluia, Alleluia,
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 35 முதல் 42 வரை. யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரியவர்களே, இன்று இதுவரை பேசப்படாத ஒரு தலைப்பை பற்றி இந்த மறைவுரையின் வழியாக நான் உங்களோடு பேச இருக்கிறேன். சற்று மனதிற்கு கடினமானதாகவும் அதே நிலையில் நாம் சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியதும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு வாழ வேண்டியதுமான தலைப்பாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. சொல்லுவதெல்லாம் உண்மை என்கிற இந்த நிகழ்வை டிவியில் பல பேர் அனுதினமும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, அது எந்த அளவிற்கு உண்மை என்று யாருக்கும் தெரியாது. எங்கோ நடக்கின்ற 1-2 நிகழ்வுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதை பெரிதாக ஊதி இந்த உலகமே அதை பார்க்கும் வண்ணமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள். இந்த உலகத்திற்கு அதை அம்பலப்படுத்துகிறார்கள். அவமானமான ஒன்றை, சொல்லுவதற்கு கூச்சமான ஒன்றை, பொதுவெளியில் பேசக்கூடாத ஒன்றை, சிறியவர்கள் பார்க்கக்கூடாத ஒன்றை எல்லோரும் பார்க்கும் வண்ணமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறார்கள். தங்களுடைய சேனலுக்கு விளம்பரத்தை இதன் வழியாக அவர்கள் தேடிக்கொள்ளுகிறார்கள். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும். என் அன்பிற்குரியவர்களே, தனக்கு தேவையில்லாத ஒன்றை இப்படி இருக்கிறது என்று சொல்லுவதின் அவசியம் என்ன? இது எனக்கு வேண்டாம் என்று நாம் ஒதுக்கிவிட்ட பிறகு இதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு முட்டாள்தனமான ஒன்று! அல்லது அதில் எவ்வளவு அவர்கள் விளம்பரத்தை தேடுகிறார்கள், சுயநலத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அன்பிருக்கிறவர்களே நன்றாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நன்றாகவே நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். என் அன்பிற்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக
ஒரு மனிதர் என்னை சந்திக்க வந்தார். மிகவும் புண்பட்ட மனதோடு, காயத்தோடு, சோகத்தோடு, வலிகளோடு வந்து என்னிடத்தில் அமர்ந்து பேசுவதற்கு ஆரம்பித்தார். ஃபாதர், என்னால நிம்மதியாகவே வாழ முடியவில்லை. என் மனம் உறுத்திக் கொண்டே இருக்கிறது. தரையில் போடப்பட்ட மீன் போல தினம் தினம் நான் துடித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அழுது உள்ளம் நொந்து வேதனைப்படுகிறார் அந்த மனிதர். ஐயா, சொல்லுங்கள், என்ன ஆயிற்று? என் மனைவி என்னை அன்பு செய்கிறாள். அழகாக எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. சம்பாதனைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். ஆனாலும் கூட என்னுடைய பாதை ஒரு தவறான பாதையாக இருக்கிறது. தவறான வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன். தீய வழியில் சென்று தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. தினம் தினம் என் மனதை அது உறுத்திக் கொண்டே இருக்கிறது. என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே என்று நான் தினமும் அழுது கொண்டே இருக்கிறேன். நிம்மதியாக உறங்க முடியவில்லை, உண்ண முடியவில்லை. வெளியிலே வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளமோ கரைபடிந்து கொண்டிருக்கிறது சாமி என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டார். என் அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் பல பகுதிகள் உண்டு. ஆனால் விவிலியத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய கோபமும் சாபமும் வெளிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஆண்டவருடைய கோபமும் சாபமும் வெளிப்பட்ட நிகழ்வு. இந்த உலகத்தை ஆண்டவர் முதலில் நீரினால் அழிக்கிறார். ஏன் தண்ணீரால் இந்த உலகத்தை அழிக்கிறார் என்று பார்க்கும்போது, உலகத்தில் தீமை பெருகியது, தவறான பழக்க வழக்கங்கள் அதிகரித்தது, பாவம் மேலோங்கியது. எனவே ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மோசே வழியாக ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருகிறார். அழகாக 10 கற்பனைகளை கொடுத்து வாழ்வுக்குரிய படிப்பினைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொருட்டு அந்த கற்பனைகளை கொடுத்து அனுப்புகிறார். மோயிசனும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தாறுமாறான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பரத்தமையில் ஈடுபடுவதை அவர் பார்க்கிறார். எனவே மிகுந்த வேதனையோடு, துன்பத்தோடு அவர் வாழ்வதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் அவர் முறையிடுவதை காணுகிறோம். தான் கொண்டு வந்த அந்த 10 கற்பனைகளை அப்படியே அவர்கள் முன்பாக உடைப்பதை நாம் காணுகிறோம், அடித்து உடைப்பதை நாம் காணுகிறோம். தாவீது அரசரிலேயே மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர். விவிலியத்தில் காணப்படுகிற பல்வேறு கதாபாத்திரங்களில் தாவீது அரசருடைய கதாபாத்திரம் மிக மிக முக்கியமான ஒன்று. ஆனால் தான் பெற்ற அருளை, தான் பெற்ற ஆசீரை, தான் பெற்ற நலன்களை எப்படி அவர் வீணடித்தார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் செய்த பரத்தமை, விபச்சாரம், இதன் வழியாக அந்த அருளை, ஆசீர்வாதத்தை அவர் இழந்து விட்டார். கொரிந்து நகர மக்கள் தாறுமாறான ஒரு வாழ்க்கை, மனம் போன போக்கிலே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று அவர்கள் வாழ்ந்தபோது பவுலடிகளார் அழகாக அதை குறிப்பிடுகிறார். இதோ இந்த கொரிந்து நகர மக்கள் விபச்சாரத்தில், பரத்தமையில் திளைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழிக்கப் போகிறார். ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய சாபம் இவர்கள் மீது வெளிப்படுகிறது என்பதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் விவிலியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாவது எது என்று பார்க்கும்போது பரத்தமை, விபச்சாரம். இதை பற்றி தான் அன்பிற்குரியவர்களே இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவுபட நமக்கு எடுத்துரைக்கிறது. பரத்தமையை குறித்து பேசுகின்ற இன்றைய 2ஆம் வாசகம் உடலின் தூய்மையை பற்றியும் நமக்கு எடுத்து கூறுகிறது. நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் தாறுமாறாக வாழ்வதற்கும் நினைத்ததை செய்வதற்கும் நாம் நமக்குரியவர்கள் அல்ல. மாறாக கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள்.
நம்முடைய உடலினால் கடவுளுக்கு நாம் பெருமை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பரத்தமையை விட்டு விலகுங்கள். மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது. பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர். உங்கள் உடல் தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? இறைவன் வாழுகிற இந்த இல்லத்தை, தூய்மையான புனிதமான இந்த உடலை நாம் அசுத்தப்படுத்தும் போது, மாசுபடுத்தும் போது, கரைப்படுத்தும் போது, அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவருக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். இந்த உடலுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் உயிர்ப்புக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். உடலின் உயிர்ப்பை நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன் என்று ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நம்பிக்கை அறிக்கையில் நாம் வெளிப்படுத்தி சொல்லுகிறோம். அந்த உடலின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டிருக்கும் நாம் இந்த உடலுக்கு எதிராக பாவம் செய்தால், இந்த உடலிலே மாசுகளை, கரைகளை சேர்த்து வைத்தோம் என்றால், எப்படி உடலின் உயிர்ப்பில் நாம் நம்பிக்கையை வைத்திருக்க முடியும்? ஒரு முரண்பாடு இங்கு வெளிப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, நம் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புக்கள். நம்முடைய உடல்கள் கிறிஸ்துவனுடைய உறுப்புக்கள். எனவே நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோம். நம்முடைய உடல்கள் என்பது கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கான அடையாளம் நம்முடைய உடல்கள் என்று அழகாக அதில் எடுத்து கூறப்படுகிறது. விபச்சாரத்தால் நாம் நம்முடைய உடலை கலங்கப்படுத்துதல் கூடாது. எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், இந்த உடலில் உயிர்த்தெழுதல் என்கிற முத்திரையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பதியப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலின் உயிர்ப்பை விசுவசிக்கிற நாமும் இந்த உடலோடு உயிர்த்தெழுவோம் என்பதனால் அதை மாசுபடாமல் புனித நிலையில் காக்கப்பட வேண்டும் என்பதையே இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவுபட நமக்கு எடுத்து கூறுகிறது. கடவுள் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏன், எதற்கு இந்த அழைப்பு? தூய வாழ்வு வாழ்வதற்கான அழைப்பு. தூய வாழ்வு. எப்படி நாம் தூய வாழ்வு வாழலாம்? கடவுளோடு இணைந்திருப்பதின் வழியாக தூய வாழ்வினை நாம் வாழலாம். கடவுளுக்கு சான்று பகர்வது, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்பது, அந்த வார்த்தைகளை அப்படியே முழுமையாக தன்னுடைய வாழ்விலை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்று பின்பற்றுவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கிய தேடலில் ஈடுபடுவது. வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அவரை சென்று பார்ப்பது, அது மட்டுமல்லாமல் அவரோடு தங்கி இருப்பது. இன்றைய நற்செய்தி அதை அழகாக எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் குறிப்பிடுகிற வேளையில் அந்திரேயா அவரை பின்பற்றுவதை காணுகிறோம். என்ன தேடுகிறீர்கள் என்று சீடர்களை நோக்கி கேட்டபோது, ரபி, நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், வந்து பாருங்கள். இவர்களும் சென்று பார்த்தார்கள், அவரோடு தங்கினார்கள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அவர்களுடைய அந்த தங்கி இருத்தல் என்பது ஒரு விசுவாச சாட்சியமாய் வெளிப்படுகிறது. நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று அவர்கள் சான்று பகர்வதை காணுகிறோம். நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று இந்த உலகத்திற்கு சான்று பகர்கிறார்கள். குறிப்பாக தன் உடன் வாழுகிற பிற நண்பர்களுக்கு சென்று இவர்கள் அறிவிப்பதை காணுகிறோம் இந்த சீடர்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, அத்தகைய அழைப்பு நமக்கு இந்த நாளில் கொடுக்கப்படுகிறது. இதையே முதல் வாசகம் அழகாகவே நமக்கு வெளிப்படுத்துவதை காணுகிறோம். 3 முறை சாமுவேலை ஆண்டவர் அழைக்கிறார். சாமுவேல், சாமுவேல் என்று அழைக்கிறார். ஆனால் சிறுவனாக இருந்த சாமுவேலால் அதை சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. 4வது முறை அவர் அவ்வாறு அழைக்கின்ற போது, ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்பதை காணுகிறோம். அத்தகைய உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கடவுள் என்னை ஏன் அழைக்கிறார்? நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். எனவே நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். கடவுள் ஏன் என்னை அழைக்கிறார்? அவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதற்கான பதிலை நாம் தான் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, அனுதின செயல்பாடுகளின் வழியாக, நாம் சந்திக்கிற மனிதர்கள் வழியாக, கிறிஸ்துவை நிலைநாட்டக்கூடிய சாட்சிய வாழ்வின் வழியாக அதை நாம் தான் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும்.
கடவுள் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், கடவுள் என்னை எதற்காக படைத்திருக்கிறார், கடவுள் எனக்கு எதற்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தான் தன்னுடைய வாழ்வின் வழியாக, செயலின் வழியாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எனவே அதை தூய வாழ்வினால் நாம் அழகு செய்ய வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, உடலானது அழிந்து போகின்ற ஒன்று என்று நினைக்க கூடாது. அழிந்து போகின்ற ஒன்று, மண்ணோடு புதைக்கப்பட்ட இந்த உடல் அதோடு அழிந்து போகிறது என்பது அல்ல நம்முடைய விசுவாசம். மாறாக உடலின் உயிர்ப்பை நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார். அப்பொழுது இதே உடலை நான் பெற்றுக்கொள்வேன். இது மாற்றுப்படுத்தப்பட்ட உடல், அழியாத உடல் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும் என்பதையே இது எடுத்து கூறுகிறது. இறைவன் தருகிற அருளையும் ஆசீரையும் இழக்கச் செய்வது எது என்றால் நாம் செய்கிற பாவச் செயல், விபச்சாரம், பரத்தமை. இது நம்மை குற்ற உணர்ச்சியோடு வாழச் செய்கிறது. இது நம்முடைய உறக்கத்தையும் உணவையும் தடுக்கிறது. நிம்மதியோடு நம்மை வாழ விடுவதில்லை. பாவத்திலே உழலச் செய்கிறது. மீண்டும் மீண்டுமாக தாறுமாறாக வாழச் செய்து அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை தெரியாமல் தவிக்கச் செய்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு இது துரோகத்தை நினைப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இதைத்தானே அழகாக இறைவார்த்தை இன்றைக்கு நமக்கு எடுத்து கூறி இந்த உடலை எவ்வாறு நாம் தூய்மைப்பட காக்க வேண்டும். இது கடவுள் வாழும் இல்லம், பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டிருக்கிற இல்லம் என்பதை அது எடுத்து கூறுகிறது. எனவே கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அழகாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எந்த நிலையிலும் குற்ற உணர்ச்சியோடு நம்மால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது. அந்த குற்றத்திலிருந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மால் மீண்டு வர முடியாது. நம்முடைய கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் துரோகம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். உடலினுடைய இந்த புனிதத்தை நாம் கெடுத்து விடுகிறோம். நாம் நம்மை நாமே அவமானத்திற்கு உள்ளாக்குகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு சுய இன்ப நாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். விபச்சாரம், பரத்தமையில் ஈடுபடுவதை அறவே ஒழிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களை, நல்ல குடும்ப வாழ்க்கையை, ஒழுக்கமான நெறியை பின்பற்றி திருமண வாழ்வினுடைய மேன்மையை போற்ற வேண்டும். குடும்ப வாழ்வினுடைய சிறப்பினை உணர்ந்து கொண்டு நல்ல தூய வாழ்வு வாழ வேண்டும். அதற்கான அழைப்பு தான் இந்த நாள். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். என் அன்பு மகனே, மகளே என்று நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்றால் நம் உடலை தூய்மைப்பட வாழ்ந்து ஆண்டவருக்கு பெருமையும் மகிமையும் சேர்ப்போம். ஆமீன். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். வன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்,
அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். அருளின் நேரம், இறைவனோடு பேசுகின்ற தருணம். எனவே நம் உள்ளத்தின் விண்ணப்பங்களை இறைவன் திருப்பாதம் சமர்ப்பிக்க கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற இறைவார்த்தைக்கு ஏற்ப இறைவனுடைய மனக்கதவை தட்ட இதோ நம் விண்ணப்பங்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, தாயாம் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த உலகில் இறையாட்சி பணி மேன்மேலும் சிறக்க, விண்ணரசானது இந்த உலகம் முழுவதும் எடுத்து கூறப்பட நீர் நிறைவான ஆசீரை அருளை பொழியும்படியாக இடத்துல வேண்டி ஜெபிக்கிறோம். தந்தையே, தாய் திருநாட்டிற்காக ஜெபிக்கிறோம். தலைவர்கள், மக்கள் பொதுநலத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் நேசித்து புரிந்து கொண்டு அன்பு செய்து எல்லோரும் இந்த உலகத்திலே பசி, பிணி, பஞ்சம் நீங்கி நிறைவான வாழ்வு வாழ அருள் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தந்தையே, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயம் இந்த உலகத்தினுடைய முதுகெலும்பு என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் செய்கிற தொழிலின் வழியாகத்தான் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற உயிரினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் தேவைகளை நிறைவு செய்து இன்னும் மேன்மேலும் ஆசிர்வதிக்கப்பட அருள் புரியும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுகிறோம். தகப்பனே, உம்முடைய ஆறுதலான வார்த்தைகளும் நீர் கொடுக்கிற சுகமும் பலமும் அவர்களை மேன்மேலும் இந்த வாழ்வில் உறுதிபடச் செய்து தூய உள்ளத்தோடு வாழ அருள் புரியும்படியாக வேண்டி மன்றாடுகிறோம். திருமணவரன், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு என பல்வேறு தேவைகளுக்காக உம்மிடத்திலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உன்னதமாய் நிறைவாய் நீர் ஆசிர்வதிப்பீராக. பக்தி விசுவாசத்தில் மேலோங்கி இருக்கிற இவர்களுடைய வாழ்வு இன்னும் பிற மக்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்வாக அமைய சிறந்த கருவிகளாக இவர்களை பயன்படுத்தும். இந்த வாரம் முழுவதும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆன்ம நலனோடு ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளில் வெற்றியை அளித்தருளும். தீமைகள், தீயோனுடைய ஆதிக்கம், ஆபத்துகள், விபத்துகள் இவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆன்மாக்கள் உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்மிடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றினேன் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலர மலர்ந்திட அருள் புரிவார். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றினேன் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். ஒளிப்பின் கனியில உமக்கென தந்தேன், ஏற்றிட என் இறைவா. ஒளிப்பின் கனியில உமக்கென தந்தேன், ஏற்றிட என் இறைவா. உமக்கு உகந்த வழியில் பலி பொருளாய் நிதம் தருவே நேற்றிடுவாய். இனி தருவே நேற்றிடுவாய், தருவே நேற்றிடுவாய், என் இறைவா ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிட என் இறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார்.
எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றினேன் இறைவா உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலர வளர்ந்திட அருள் புரிவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணைய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கிற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணவில் கலந்திடு. உறவில் நாளும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வை அமைதியை தாரும்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மை மன்னிக்கின்றார், அன்பு செய்து ஏற்றுக்கொள்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.